Good evening, students. I hope all of you are preparing for the first revision examination tomorrow. ஃபர்ஸ்ட் ரிவிஷன் முதல் திருப்புதல் தேர்வு வந்து நாளைக்கு நடக்க இருக்குது இல்லையா, அதுக்காக நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் பொங்கல் ஹாலிடேஸ் ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் டுமாரோ. பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது 12th இங்கிலீஷ் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து 2-3 எஸ்ஸே வந்து சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. வெரோனா நகரத்து 2 கன்னியவான்கள். வெரோனா நகரத்து 2 கன்னியவான்கள். ரிட்டன் பை ஏஜே க்ரானின். 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. ரிட்டன் by ஏஜே க்ரானின். Introduction. The prose lesson 2 Gentlemen of Verona was written by A.J. Crowley. இந்த உரைநடை பாடம் வெரோனா நகரத்து 2 கன்னியவான்கள் என்ற பாடம். இதை எழுதியவர் ஏஜே க்ரானி. The prose lesson 2 Gentlemen of Verona was written by A.J. Crowley. அது ஒரு வரி எழுதிட்டோம். அடுத்த வரிக்கு போகிறோம். When the author was driving through the foothills of Alps. ஆத்தர் வந்து ஆல்ப்ஸ் மலையுடைய அடிவாரத்தில் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கார். when the author was driving through the foothills of Alps, 2 சிறுவர்கள் அந்த காரை நிப்பாட்டுறாங்க. 2 young boys stopped them. இதை வேணும் கூட இல்லாமல் சிம்பிளாக கூட எழுதலாம். the author was driving through the foothills of Alps, full stop, 2 young boys stopped them அப்படின்னு எழுதலாம். அல்லது வெண்ணு போட்டு எழுதலாம். 2 சொல்லி சேர்த்து எழுதலாம். when the author was driving through the foothills of Alps, 2 young boys stopped them. 2 சிறுவர்கள் அந்த காரை நிப்பாட்டுறாங்க. வாட் வேர் த யங் பாய்ஸ் டூயிங்? அந்த சின்ன பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், த 2 யங் பாய்ஸ் வேர் செல்லிங் ஸ்ட்ராபெரிஸ். 1 பாய் வாஸ் நிக்கோலா. ஹீ வாஸ் 13 years old. ஒரு பையன் பேர் வந்து நிக்கோலா, அவன் வந்து 13 வயசு. தேவர் அனதர் வாஸ் ஜெகோபா. ஹி வாஸ் 12 years old. அது கொடுக்காமல் விட்டாங்க. 1 boy was Nicola, he was 13 years old. Another was Jacopo, Jacopo, he was 12 years old. 2 பேருக்கு நடுவில் 1 வயசு வித்தியாசம்தான் இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஷார்ட் கொஸ்டின் இருக்குது, 3 மார்க் கொஸ்டின்னு. வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் டன் பை நிக்கோலா அண்ட் ஜெகோபா. அதுக்கும் இந்த பேராகிராஃப் படித்தாலே நீங்கள் ஆன்சர் எழுதலாம். வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அல்ல டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ், என்னென்ன வேலையை பார்த்தாங்கன்னு கேட்டால் இந்த வரி எழுதிக்கணும். த 2 பாய்ஸ் வேர் செல்லிங் ஸ்ட்ராபெரிஸ், அது ஒரு பாயிண்ட்டு. த 2 பாய்ஸ் வேர் செல்லிங் ஸ்ட்ராபெரிஸ் ஒன்று. அப்புறமா வேரியஸ் ஜாப்ஸ் டன் பை நிக்கோலா அண்ட் ஜெகோபா. த 2 பாய்ஸ் சோல்டு ஸ்ட்ராபெரிஸ். த ஷைன்டு ஷூஸ், ஷூ பாலிஷ் போட்டாங்க. அந்த பாலிஷ்ங்கிற வேர்டு போடாமல் ஷைன்டுன்னு சொல்கிறோம். த ஷைன்டு ஷூஸ். தே சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ், செய்தித்தாள்களை விற்றாங்க. தே ஆல்சோ ஆக்டட் அஸ் டூரிஸ்ட் கைட், பயண வழிகாட்டியாகவும் அவர்கள் செயல்பட்டார்கள். இது 3 மார்க் லிஸ்ட்டில் கேட்டால் 3 பாயிண்ட் எழுதினா போதும். ஆனால் பேராகிராஃபில் கேட்கும்போது நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். தே சோல்டு நியூஸ் பேப்பர்ஸ். தே ஆல்சோ ஆக்டட் அஸ் டூரிஸ்ட் கைட்ஸ். தே டிட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ், எல்லா வகையான வேலையும் பார்த்தாங்க. சிகரெட் கொடுக்கணும், சிகரெட்டுக்கு வாங்க போகணுமா, அது எரான்ஸ்னு சொல்லுவாங்க. எல்லா வேலையும் பார்த்ததுனால தி ஆத்தர் ஏஜே க்ரானின் வாஸ் ஸோ ஹாப்பி வித் தம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவங்களுக்கு எந்த விதத்துலையாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறார். தே டிட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் ஹெல்ப் தி ஆத்தர் இன் மெனி வேஸ். பல விதத்தில் ஆத்தருக்கு உதவி செஞ்சதுனால அவங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறார். எ ட்ரிப் டு பொலட்டா. பொலட்டா இஸ் அ ஸ்மால் வில்லேஜ் 30 kilometers அவே. பொலட்டாங்கிறது ஒரு சின்ன கிராமம், 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எ ட்ரிப் டு பொலட்டா. தி ஆத்தர் வாண்டட் டு ஹெல்ப் தம் இன் எனி வே. ஏதாவது ஒரு வகையில் ஆத்தர் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாரு. ஜெகோபா ஆஸ்க்டு ஹிம் டு ட்ராப் தம். எங்களை வந்து இந்த பொலட்டான்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்தில் விட்டுருங்கன்னு சொல்கிறார். ஜெகோபா ஆஸ்க்டு ஹிம் டு ட்ராப் தம் அட் பொலட்டா, எ ஸ்மால் வில்லேஜ் 30 kilometers அவே. ஒரு சின்ன கிராமம், அது 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. எ ட்ரிப் டு பொலட்டா. தி ஆத்தர் வாண்டட் டு ஹெல்ப் தம் இன் எனி வே. Jacopo asked him to drop them at Poletta, a small village 30 kilometers away. அங்கே போனால்
ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த கார் நிற்கிது. Lucia was suffering from tuberculosis of the spine. What was Lucia doing? Lucia was suffering from tuberculosis of the spine. What was Lucia suffering from? Lucia was suffering from tuberculosis of the spine. Lucia suffering from tuberculosis. Tuberculosis spelling நல்லா பார்த்துங்க. TUBERCULOSIS. Tuberculosis of the spine. There they went to a hospital. அந்த பொலட்டா, இந்த வில்லேஜ் ஆஃப் பொலட்டா, அங்கே ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாங்க. There they went to a hospital. There he saw their sister Lucia. அங்கே அவங்களோட சிஸ்டர் லூசியாவை பார்த்தாங்க. She was 20 years old. அதில் இந்த ஆஃபேலில் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. டிஸ்கிரைப்ஸ் லூசியா அப்படின்னு. லூசியா பற்றி என்ன எழுதுறேன்னா, லூசியா வாஸ் 20 years old. She was suffering from tuberculosis of the spine. அப்புறம் அவருடைய கண்களை பற்றி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த 3 வரி எழுதும். And then the true gentleman of Verona. இவளுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவங்க எல்லா ஹார்ட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. They did not spend much on food and clothes. உடைகள் வாங்குவதிலையோ அல்லது உணவுலையோ அதிகமாக செலவழிக்கலை. எல்லாமே தங்கள் அக்காவுடைய மருத்துவ செலவுக்கு தான் அவங்க செலவழிச்சிருக்காங்க. ஸோ த ட்ரூ, உண்மையிலேயே வெரோனா நகரத்து 2 கன்னியவான்கள் அப்படின்னா அவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோ நிக்கோலா அண்ட் ஜக்கோபோ வேர் யங். மிகுந்த சிறுவர்களாக இருந்த போதிலும், அதாவது 13-12 வயசில் ஒரு பையன் அனாதை ஆகிட்டான் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, சாதாரணமாக திருடுவான் அல்லது பிச்சை எடுப்பான் அல்லது திருடர்கள் கூட்டத்தை சேர்ந்து பிக் பாக்கெட் அந்த மாதிரி தான் ஆகும். ஆனால் இவர்கள் அவ்வாறு இல்லாததுனால தி ஆத்தர் கால் தம் அஸ் ட்ரூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. இது ஜஸ்டிஃபை த டைட்டில்னு கூட கேட்கலாம். ஜஸ்டிஃபை த டைட்டில் ட்ரூ ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனான்னு கேட்டாலும் இதுதான் எழுதணும். தோ நிக்கோலா அண்ட் ஜக்கோபா வேர் யங். அவர்கள் மிக சிறுவர்களாக இருந்த போதிலும், தே டிட் நாட் பெக். அவர்கள் பிச்சை எடுக்கவில்லை, பாரோ கடன் வாங்கவில்லை, ஆர் ஸ்டீல் திருடவில்லை. ஸோ தி ஆத்தர் கால் தம் அஸ் தி ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. அதனால் அவர்களை ஆத்தர் ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா அப்படிங்கிறாரு. இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து எழுதிக்கலாம். ஜஸ்டிஃபை த டைட்டில்னு கேட்டாலும் இதுதான் நம்ம எழுத போகிறோம். இது பேராகிராஃபு. The prose lesson to Gentleman of Verona. When the author was driving through the foothills of Alps, 2 young boys stopped them. One was Nicola and another was Jacopa. What were the young boys doing? The 2 boys were selling wild strawberries. He was 13 years old. They were orphans. They were brothers. Various jobs done by Nicola and Jacopa. They sold wild strawberries. They sold newspapers. They acted as tourist guides. இதெல்லாம் எழுதணும். அப்புறம் பொலட்டாக்கு போனது. Then you go to the first poem, the poem The Castle. அல்லது வேறு எப்படி கேட்பாங்கன்னா, The Fall of the Citadel அப்படின்னு கேட்பாங்க. தி ஃபால் ஆஃப் தி மைட்டி சிட்டடல். சிட்டடல்னாலும் கோட்டை தான், ஃபோர்ட்டுனாலும் கோட்டை தான். தி போயம் த கேசல் ஆர் தி ஃபால் ஆஃப் த சிட்டடல். முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோட்டை எவ்வளவு உறுதியானது, அதோடைய வலிமையை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கோட்டையில் உள்ள அவங்களுடைய பலவீனத்தை பற்றி சொல்கிறாங்க. வீக்னஸஸ் ஆஃப் த பீப்புள். கோட்டை ஸ்ட்ராங்காக இருக்குது, பட் த பீப்புள் ஆர் வீக். இது எதை குறிக்குதுன்னா, outward strength is not important, only the inner strength is important. The walls of the castle are thick. அந்த கோட்டையுடைய சுவர்கள் பெரிய சுவர்களாக இருக்கின்றன. ஹை, உயரமாக இருக்குது. அண்ட் ஸ்மூத். தி வால்ஸ் ஆஃப் த கேசல் ஆர் திக், ஹை அண்ட் ஸ்மூத். அது ஒரு வரி எழுதுறீங்க. தி வால்ஸ் ஆஃப் த கேசல் ஆர் திக், ஹை அண்ட் ஸ்மூத். ஆனால் எ விக்கெட் மேன், ஒரு கொடிய மனிதன். விக்கெட்னா கொடிய கெட்ட மனிதன். இந்த விக்கெட் கேட், விக்கெட்னா சின்ன கேட். காட் கோல்ட் அஸ் பிரைப்.
அதை வந்து லஞ்சம் வாங்கிட்டான், தங்கத்தை வந்து லஞ்சம் வாங்கிட்டான். யார்? எ விக்கெட் மேன் இந்த விக்கெட் கேட். இது வந்து அலிட்ரேஷன் கேட்பாங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் கேட்டான். எ காட் கோல்ட் ஆஸ் பிரேப்னா லஞ்சம் வாங்கிட்டு எதிரி வர்றதுக்கு திறந்து விட்டுறான். எந்த சண்டையும் போடலை. லெட் த எனிமி இன், எனிமியை உள்ளே விட்டான். தங்கத்தை லஞ்சமாக வாங்கிட்டு, லெட்டுன்னா அலோவ் பண்ணுறது, லெட் மீ இன்னா அலோவ் மீன்னு அர்த்தம். லெட் த எனிமி இன். த கேசல் வாஸ் டிஃபீட்டட், த கேசல் வந்து தோற்கடிக்கப்பட்டது. வித்தவுட் எ பேட்டில், சண்டையே போடாமல் தோத்துட்டாங்க. இந்த ஆத்தர் அதை சொல்கிறாருன்னா, இட்ஸ் அ ஷேம்ஃபுல் டேல். இது ஒரு வெக்கக்கேடான கதை. எவ்வாறு ஒரு பலம் வாய்ந்த கோட்டை எந்தவித சண்டையும் போடாமல் தோற்று போயிடுச்சு. த ஆத்தர் கால்ஸ் திஸ் அ ஷேம்ஃபுல் டேல். டேல் மீன்ஸ் ஸ்டோரி. இவர் வெக்கக்கேடான கதை, இதை நான் சாகும் வரை யாரிடம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஹி வுட் நாட் டெல் எனிபடி டில் ஹிஸ் டெத். இதை அது எழுதிட வேண்டியதுதான். அண்ட் தென் அவர் கேசுரைனா ட்ரீ, சவுக்கு மரம், எங்கள் வீட்டு சவுக்கு மரம். இது எழுதினவங்க தோரு தத். அவர் கேசுரைனா ட்ரீ இஸ் அ போயம் ரிட்டன் பை தோரு தத். எங்கள் வீட்டு கேசுரைனா ட்ரீ, சவுக்கு மரம் என்ற போயம் தோரு தத்தால் எழுதப்பட்டது. அவங்க ஒரு பெங்காலி நாட்டு poetess. She is a Bengali poetess. There was a casuarina tree in the poet's garden. அந்த போய்ட்டுடைய அந்த கவிஞனுடைய தோட்டத்தில் ஒரு சவுக்கு மரம் இருந்தது. There was a casuarina tree in the poet's garden. காலையில் அந்த ஜன்னலை திறக்கும்போது அந்த casuarina ட்ரீயை பார்ப்பாங்க. There was a casuarina tree in the poet's garden. When she sees the casuarina tree, yes, அந்த சவுக்கு மரத்தை பார்க்கும்போதெல்லாம் it brings the memories of her childhood. அந்த சவுக்கு மரம் அவளது குழந்தை பருவத்தை ஞாபகம் உண்டாக்குகிறது. மூட் இஸ் நாஸ்டாலஜிக்னு சொல்லலாம், அல்லது பிரிங்கிங் த மெமரிஸ்ன்னு சொல்லலாம். சவுக்கு மரத்தை பார்க்க போதெல்லாம் சின்ன வயது ஞாபகம் வருது. இட் பிரிங்ஸ் த மெமரிஸ் ஆஃப் ஹர் சைல்டுஹுட். என்னன்னா, ஹர் பிரதர், அவளது அண்ணன் தம்பியும் தங்கையும் ஹேட் பிளேட் அண்டர் இட் ஷேட், அதோட நிழலில் கீழே விளையாண்டுருக்காங்க. அதை அவங்கள வந்து ஸ்வீட் கம்பேனியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்வீட் கம்பேனியன்ஸ் இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்களும் டிபினால தான் இறந்துருக்காங்க, டியூபர்குலோசிஸ்னால தான். அந்த காலத்தில் டியூபர்குலோசிஸ் என்பது ஒரு கொடிய வியாதியாக இருக்கிறது. இப்போயும் காச நோயின்னு இருக்குது. ஹர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் பிளேட் அண்டர் இட் ஷேட். ஷீ குட் ரிமெம்பர் அண்ட் டிஸ்கிரைப். தான் வீட்டில் ஜன்னலை திறந்த உடனேயே மழைக்காலத்தில் ஒரு ஒயிட் பபூன் ஆன் கோல்டு வின்டர் மார்னிங்ஸ் அவள் ஞாபகம் வச்சு அதை எழுதுகிறான். ஷீ குட் ரிமெம்பர் அண்ட் டிஸ்கிரைப் ஹாவ் எ ஒயிட் பபூன்னா ஒரு வகையான குரங்கு. சேட் ஸ்டேச்சு லைக், ஒரு சிலையை போல் உட்கார்ந்து சூரிய உதயத்தை பார்க்குறத அவங்களால நினைவுபடுத்தி எழுத முடியுது. ஷீ குட் ரிமெம்பர் அண்ட் டிஸ்கிரைப் ஹாவ் எ ஒயிட் பபூன், அந்த வெள்ளை நிற குரங்கு சேட் ஸ்டேச்சு லைக், ஒரு சிலையை போல் உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். வாட்சிங் த சன்ரைஸ். வேர்ட்ஸ்வர்த் இம்மார்டலைஸ்டு த ட்ரீஸ் இன் தி பாரோடேல் அந்த இடத்துல உள்ள மரங்களை தனது போயத்தில் எழுதுவதன் மூலமாக வேர்ட்ஸ்வர்த் சாகா வரம் பெற வைத்தார். ஏன்னா அது போயத்தில் இருக்கிறதுனால நம்ம நினச்சி பார்ப்போம். ஈவன் தோ த ட்ரீஸ் வேர் டெட், அந்த பாரோடேல் அப்படிங்கிற உள்ள மரங்களை பற்றி கவிதை எழுதியிருக்கார். அதனால் அந்த மரங்களுக்கு சாகாவரம் வந்ததாக சொல்கிறாங்க. மார்டல்னா சாகிறது, இம்மார்டல்னால் சாகாவரம் பெறுதல். வேர்ட்ஸ்வர்த் இம்மார்டலைஸ் த ட்ரீஸ் இன் தி பாரோடேல். தோரு தத் மேக்ஸ் த ட்ரீஸ் எஸ்கேப்ஸ் த அப்ளிவியன் கர்ஸ். அப்ளிவியன் மீன்ஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ். நானும் என்னுடைய கவிதைகள் மூலமாக இந்த மரத்தை வந்து நான் இம்மார்டல் ஆக்குவேன்னு சொல்கிறோம். அப்ளிவியன் மீன்ஸ் ஃபர்கெட்ஃபுல்னஸ். Then we go to the second prose, which was often asked in the Ophelli. அதனால் அதை போட வேண்டியிருக்கு. A nice cup of tea, ஒரு அருமையான டீயை எப்படி தயாரிக்கிறதுன்னு ஜார்ஜ் ஆர்வெல் சொல்கிறாங்க. ஜார்ஜ் ஆர்வெல் gives 11 important rules for making a nice cup of tea. George Orwell gives how many important rules? 11 important rules to make a nice cup of tea. Firstly, முதல்ல, the tea should be Indian or Ceylonese tea. டீனா அந்த டீ தூள், டீனா குடிக்கிற டீயை குடிக்கல இந்த இடத்துல, அந்த டீ தூள் அல்லது டீ இலைகள் இந்திய நாட்டு தேயிலையாகவோ அல்லது சிலோனிஸ் டீயாகவோ இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அதான் முக்கியமான பாயிண்ட்டு.
Firstly, the tea should be Indian or Ceylonese tea. டீ வந்து இந்திய நாட்டு தேயிலையாவோ அல்லது இலங்கையை சார்ந்த தேயிலையாகவோ இருக்க வேண்டும். அடுத்து டீ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். டீ தயாரிக்கும் போது சிறிய அளவில் தயாரிக்கணும். ரொம்ப தயாரித்தா அது நல்லா இருக்காது. டீ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். சிறிய அளவில் டீயை தயாரிக்கணும். டீ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் டீ பாட்ஸ். அந்த டீக்குன்னு உள்ள ஒரு பானையில் செய்யணுமே ஒழிய பெரிய ஆன்ஸில் வந்து தயாரிக்கக்கூடாது. டீ ஷுட் பி ப்ரிப்பேர்ட் இன் டீ பாட்ஸ் அண்ட் நாட் இன் ஆர்ன்ஸ். ஆன்னா மிகப்பெரிய ஒரு பாத்திரம். மில்க் ஷுட் நாட் பி ஆடட். பால் அதில் சேர்க்கக்கூடாது, அதுவும் க்ரீம் சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. ஆடையோ பாலோ சேர்க்காமல் இருந்தால் உண்மையான டீன்னு சொல்கிறாங்க. சுகர் ஷுட் நாட் பி ஆடட், மில்க் ஷுட் நாட் பி ஆடட். பாலும் சேர்க்கக்கூடாது, ஜீனியும் சேர்க்கக்கூடாது. மில்க் ஷுட் நாட் பி ஆடட், பாலும் சேர்க்கக்கூடாது. சிலிண்ட்ரிக்கல் கப்ஸ், அந்த உருளை வடிவத்தில் இருந்த கப்பில் தான் நம்ம டீ குடிக்கணும். அப்போ தான் அது ஆறாமல் இருக்கும். ஃப்ளாட்டாக இருந்தால் அது ஆறி போயிருன்னு சொல்கிறாங்க. சிலிண்ட்ரிக்கல் கப்ஸ் ஷுட் பி யூஸ்ட் அண்ட் நாட் ஃப்ளாட் கப்ஸ். மொத்தம் 11 பாயிண்ட்ஸு. ஸோ ஐ ரிப்பீட் த பாயிண்ட்ஸ். ஜார்ஜ் ஆர்வெல் கிவ்ஸ் 11 important rules to make a nice cup of tea. 11 விதிகள். ஃபர்ஸ்ட்லி, the tea should be Indian or Ceylonese tea. அதான் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. அது கரெக்டாக இருக்கும். டீ வந்து இந்திய தேயிலையாகவோ அல்லது இலங்கை நாட்டு தேயிலையாகவோ இருக்க வேண்டும். Tea should be prepared in small quantities. Tea should be prepared in teapots and not in urns. Milk should not be milk or sugar should not be added. பாலும் சேர்க்கக்கூடாது, ஜீனியும் சேர்க்கக்கூடாது. Cylindrical cups should be used and not flat cups. And then the poem, A Father to His Son. A Father to His Son, fifth poem, written by Carl August Sandburg. A Father to His Son, written by Carl, C-A-R-L, August, A-U-G-U-S-T, August, Sandburg, S-A-N-D-B-U-R-G. Introduction. The poem, A Father to His Son, was written by Carl August Sandburg. அப்பா தனது மகனுக்கு எழுதியது என்ற கடிதம் காரல் ஆகஸ்ட் சாண்ட்பர்க்கால் எழுதப்பட்டது. இதில் ஒரு வரி மிஸ் ஆகிருக்கு. எ ஃபாதர் சீஸ் இஸ் சன் நியரிங் மேன்ஹுட். ஒரு முழு வாலிபனாக, முழு வளர்ச்சியடைந்த ஆண்மகனாக தனது மகன் ஆகிறத அவங்க அப்பா பார்க்குறார். இதுவரை சிறுவனாக இருந்தான், ஸ்மால் பாய். சிறுவனாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு ஆண்மகனாக ஆகிட்டான். அப்போ அவனுக்கு என்னென்ன அறிவுரையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு அவர் அறிவுரை சொல்கிறாரு. இந்த poem, A Father to His Son, was written by Carl August Sandburg. In this poem, a father talks to his son. அப்பா வந்து பையன்கிட்ட பேசுகிறாரு. He sees his son nearing manhood. மேன்ஹுட்னா ஒரு முழு ஆண்மகனாக மாறிட்டான். He advises his son to make his heart. உனது இதயத்தை நீ எப்படி வச்சுக்கணுன்னா, ஒரு பாறையை போலவும் இரும்பு அல்லது எக்கை போலவும் உறுதியாக மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறார். He advises his son to make his heart like rock and steel. He warns him about sudden betrayals. Betrayalsனால் காட்டி கொடுக்குறது, நம்பிக்கை துரோகம். உனது நண்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னை ரொம்ப நம்ப வைப்பாங்க. பட் வந்து அவங்க வந்து காட்டி கொடுத்துருவாங்க. அதனால நீ உன் மனசை வந்து கல்லாக்கிக்க அப்படின்னு சொல்கிறார். He warns எச்சரிக்கை பண்ணுறது. about sudden betrayal. betrayalனா துரோகம். He also asks the son to be gentle and soft. அதே நேரத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து ஹார்டாக இருக்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா சாஃப்டாக இருக்கணுங்கிறார். ஏன்னா ப்ரூட்ஸ் ஆர் ஜென்டில் when lashes fail. ப்ரூட்ஸ்னால் மிருகங்களை கூட நம்ம அமைதிப்படுத்தலாம். lashes fail. லேஷஸ்ன்னு சொன்னால் சாட்டையால் அடித்து கூட செய்ய முடியாததை மிருகங்களை வந்து நம்ம ப்ரூட்ஸ் ஆர் சாஃப்டன்ட் when lashes fail. இப்போ அன்பின் மூலமாக சாதிக்கலாங்கிறார். ஒரு சிறிய செடியானது, எ ஃப்ரைல் பிளான்ட் ஷேட்டர் த ராக்ஸ். இந்த ஒரு சின்ன ஒரு செடியானது ஒரு பாறையில் விழுந்து அந்த பாறைகளை தூளாக்கிடுது. அதனால் நீ பி சாஃப்ட் அண்ட் ஜென்டில் அப்படின்னு அடுத்தன்னு சொல்கிறார். He advises his son to be lonely. குரூப்பில் சேராதன்னு சொல்கிறார். நீ தனிமையாயிரு. ஏன்னா தனிமையில் தான் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. நியூட்டன் வந்து புவியீர்ப்பு விசை கண்டுபிடிச்சது, அதே மாதிரி பேட்டரியை கண்டுபிடிச்சது யார், ஃபேரடே. இந்த மாதிரி தத்துவங்களெல்லாம் அவர் சொல்கிறார். இந்த போயத்தை நீங்கள் நல்லா எழுதி வச்சுக்கணும். தி போயம் A Father to His Son was written by Carl August Sandburg. In this poem, a father talks to his son.
A father sees his son nearing manhood. He advises his son to make his heart like rock and steel. He warns him about his sudden betrayal. Betrayal துரோகம் காட்டி கொடுக்கிறது. அதே சமயத்தில் he also asks his son to be gentle and soft.